பேக்கரி ஸ்டைலில் ஒரு டீ கேக் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ரூம் டெம்பரேச்சரில் இருந்த ஒரு 5 முட்டை எடுத்துக்கோங்க அண்ட் 2 டீஸ்பூன் அளவுக்கு பைனாப்பிள் எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. இது சேர்த்தா தான் ஒரிஜினல் டீ கேக் மாதிரி இருக்கும். எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு அடிச்சுட்டே இருக்கும் போது ஒரு 3/4 கப் அளவுக்கு சீனியை பவுடர் பண்ண தேவையில்லை, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அடிச்சுட்டு நல்லா க்ரீமியாக இந்த மாதிரி ரெடி பண்ணிடுங்க. இப்போ சரியாக 1 கப் அளவுக்கு மைதா, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் பவுடர், கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா சளிச்சு விட்டுக்கோங்க. மைதாக்கு பதிலாக கோதுமை கூட சேர்த்துக்கலாம். திரும்பவும் நல்லா அடிச்சுட்டே இருக்கும் போது ஒரு 1/4 கப் அளவுக்கு ஃப்ளேவர்லெஸ் ஆயில் ஏதாவது சேர்த்துட்டு நல்லா அடிச்சு எடுத்துக்கோங்க. மாவு இந்த பதத்துக்கு இருக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ ஓவன் ப்ரீஹீட் பண்ணிட்டு நான் வந்து பிரெட் லோஃப் இருக்குல்ல, அதில் தான் ரெடி பண்ணேன். பீஸ் போட அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட எந்த மாதிரி கேக் டின் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. உள்ளே வந்துட்டு கொஞ்சமாக ஆடி ஈகோபேக் பார்ச்மெண்ட் பேப்பர் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ண மாவு உள்ளே சேர்த்துற வேண்டியதான். இப்போ ஓவனில் வச்சுட்டு 160 டிகிரி செல்சியஸில் ஒரு 30 மினிட்ஸ் வச்சு எடுத்தோம் அப்படின்னா செம்ம சூப்பரான டீ கேக் வந்துட்டு ரெடி ஆயிரும். ஸோ பீஸ் போடும் போதே உங்களுக்கு தெரியும் அது எந்த அளவுக்கு பஞ்சு மாதிரி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொன்ன சேம் அளவில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரிஜினல் பேக்கரி ஸ்டைல் டீ கேக் ரெடி ஆயிரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.